பாடிடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூறுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இயேசு மெசியா என்பதை இந்த திருப்பலிகளை நாம் உணர்ந்து, இந்த மெசியா துன்புற்று உயிர்த்தெழுந்து மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஆகவே கிறிஸ்து துன்புற்று இறந்து உயிர்த்தெழுந்து இன்றும் வாழ்கின்றார் என்பதற்கு நாம் ஒவ்வொருவருமே சாட்சிகளாக வாழ்வோம் என்ற உறுதியோடு இன்றைய திருப்பலிகளை நாம் கலந்து கொள்வோம். தகுதியோடு பங்கேற்க நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்மக்களாகிய எங்களை உமது மீட்பில் பங்கு பெறச் செய்ததற்காக உம்மை போற்றுகின்றோம். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார்.
திரு தூதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அந்நாட்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து நகரில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளையூதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் தீமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்தியூஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறையினத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார், நீதியை வெளிப்படுத்தினார். இறையினத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார், நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் முன்னாண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார், நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார், நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார், நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார், நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆண்டவரை ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பிற இனத்தார் முன்
தம் நீதியை வெளிப்படுத்தினார், நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார், நீதியை வெளிப்படுத்தினார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம், இறைவசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவரிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் முதல் வசனத்தில் இயேசுதான் மெஸ்ஸியா என்று விசுவசிப்போர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார். பவுல் கொரிந்து நகரில் பணிபுரிவதற்காக வருகின்ற பொழுது அவர் ஒரு கூடார தொழில் செய்பவர் என்பதனாலே அத்தொழிலை செய்கின்றவர்களோடு இணைந்திருந்து ஜெபக்கூடங்களில் அவர் போதிக்கின்றார். ஜெபக்கூடங்களில் அவர் போதித்தது இதுதான். ஏன்னா அங்கே யூதர்கள் தான் ஒன்று கூடுவார்கள். ஆகவே அவர்களுக்கு அவர் சொன்னது இயேசுதான் மெஸ்ஸியா. திருத்தூதர் பணிகள் 18வது அதிகாரம் 5வது வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். இந்த தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் நற்செய்தியை அறிவிப்பதில் அவர் ஆர்வம் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். பவுல் அறிவித்த நற்செய்தியை கேட்ட பலர் விசுவசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால்
அவர்கள் இந்த விசுவாசத்தை அறிக்கையிடுகின்ற பொழுது சாத்தான் பொறாமையை உண்டு பண்ணுகிறது. யூதர்களில் ஒரு சிலர் அவர் மீது பொறாமை கொள்கின்றார்கள். பொறாமை கொண்டவர்கள் அவருக்கு எதிராக எழுகின்றார்கள். அவர் ஆண்டவர் சொன்னது மாதிரி மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 14வது வசனத்தில், உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றிற்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இவ்வாறு கொரிந்து நகரில் ஒரு ஜெபக்கூடத்தை விட்டு இன்னொரு ஜெபக்கூடத்திற்கு அவர் சென்று அங்கே இயேசுதான் மெசியா என்பதை ஆணித்தரமாக யூதர்களுக்கு அறிவிக்கின்றதை, கொரிந்து நகரில் அறிவிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில், இயேசு ஆண்டவரென வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்று உள்ளூர விசுவசித்தால் மீட்பு பெறுவீர்கள் என்று எழுதிய பவுல், கொரிந்தியருக்கு எழுதிய இந்த திருமுகத்தில் அந்த கொரிந்து நகரிலே இயேசுதான் மெசியா என்பதை அறிவிக்கின்றார். ஆனால் எப்பொழுதுமே இயேசுவை நாம் நெருங்கி வருகின்ற பொழுது, இயேசுவோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது, இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் மெசியா, இயேசுதான் கடவுள், இயேசுதான் கடவுளின் மகன், இயேசுதான் மீட்பர், இயேசுதான் உண்மையான வாழ்வு, உண்மையான வாழ்விற்கான வழி என்றெல்லாம் நாம் விசுவசிக்கின்ற பொழுது சாத்தான் அங்கே ஊடுருவும். பவுலுக்கும் இதே மாதிரி தான் நிகழ்ந்தது. கொரிந்து நகரில் அவருக்கு எதிராக சாத்தான் யூதர்களையே தூண்டிவிட்டான். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி வருகிறது. அசையா விசுவாசம் கொண்டு, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தில், கடவுளின் வார்த்தையை தூய ஆவியருளும் போர் வாளாக எடுத்து அதனை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்து என்று விசுவசிக்கிறோம், இயேசு மெசியா என்று விசுவசிக்கிறோம், இயேசு ஆண்டவர் என்று விசுவசிக்கிறோம். எவ்வளவுக்கு நாம் இயேசுவுக்கு நெருக்கமாக வருகின்றோமோ அப்பொழுது சாத்தான் தன்னுடைய துன்ப கணையை நம்மீது ஏவுவான். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் பேதுரு சொல்றது மாதிரி எதிர்த்து நின்றால் அது ஓடிவிடும். யாக்கோவும் அதைத்தான் சொல்லுகிறார், அலகையை எதிர்த்து நில்லுங்கள், அது ஓடிவிடும். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த விசுவாசத்திலும் நாம் வளர்றதில்லை. அந்த விசுவாசத்தை எதிர்த்து வரக்கூடிய சக்திகளை, எதிர்த்து நிற்கக்கூடிய இறை வார்த்தையை நாம் கொண்டிருப்பது இல்லை. இதனால் வரக்கூடிய விளைவு விசுவாச தளர்ச்சி, ஒரு சிலர் விசுவாசத்தை விட்டுவிடுவதாக இருக்கின்றதையும் பார்க்கின்றோம். அதே சமயத்தில் பவுல் இயேசுதான் மெசியா என்ற அந்த கோட்பாடில் மிகவும் உறுதியாக இருந்தார். அவர் மிகவும் உறுதியாக இருந்ததினால எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று அவரால் போதிக்க முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த சமயத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒன்று, இன்றும் இந்த உண்மையான விசுவாசத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து அந்த விசுவாசத்தை தங்களுடையதாக்கி இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து இயேசுதான் மெசியா, இயேசுதான் ஆண்டவர் என்று போதிக்கக்கூடிய போதகர்கள் நமக்கு தேவை என்பதை உணர்ந்தவர்களாக இந்த போதகர்களுக்காக ஜெபிப்போம். போதகர்கள் இந்த இறை வார்த்தையை ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு சிறிது காலம் இடைவெளியை பற்றி சொல்கிறார். அதாவது அவருடைய பாடுகள், உயிர்ப்பு. இந்த சிறிய இடைவெளி இவர்கள் இயேசுவை, இயேசுனுடைய துன்பத்தை,
இயேசுவினுடைய பாடுகளை அனுபவிப்பார்கள். இயேசு அடக்கம் செய்யப்படுவார். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார். அப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் என்னை காண்பீர்கள் என்று சொல்லி தம்முடைய பாடுகளை பற்றி சீடர்களுக்கு விளக்குகின்றார். அதே சமயத்தில் இயேசுவினுடைய போதனையில் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்றும், 10வது வசனத்தில் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்றும் இயேசு மலைப்பொழிவிலே கூறுவதை இந்த சமயத்தில் நாம் பார்க்க வேண்டும். இயேசு சீடர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் துயருறுவீர்கள், உலகம் மகிழும். நீங்கள் துன்புறுவீர்கள், ஆனால் உங்கள் துன்பம் இன்பமாக மாறும் என்று சீடர்களுக்கு இயேசு அவர் துன்புறுவதற்கு முன்னதாக வெளிப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 20வது வசனத்தில் இயேசு உயிர்த்த பொழுது சீடர்கள் அவரை கண்டார்கள். 20வது வசனத்தில் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். அதுக்கு முன்னால் அவங்களுக்கு துன்பம் இருந்துச்சு, இப்போ அந்த துன்பம் இன்பமாக மாறிவிட்டது. துயரம் இருந்தது, மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசு இதை சீடர்களுக்கு சொல்கிறார். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். வந்தவர்களே, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க துன்புறாதவர்கள் அல்ல. இயேசுவினுடைய பாடுகளின் குறைவாய் உள்ளதை என்னுடைய வாழ்வில் நிறைவு செய்கிறேன் என்று கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 1 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறது மாதிரி, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய துன்பத்தில் குறைவாய் உள்ளதை நிறைவு செய்ய வேண்டியவர்கள். ஆனால் அது துன்பந்தான் இருக்கும் அப்படிங்கிறதல்ல. ஆனால் அந்த துன்பத்தோடு ஆண்டவர் சொல்கிறது மாதிரி அந்த மகிழ்வும் அதோடு இணைந்தே கொடுக்கப்படுகிறது. இதை நாம் திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம். கடவுள் சொல்லுகிறார், அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனி சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அழுகை, துன்பம், துயரம், சாவு எல்லாமே இருக்கும். ஆனால் அது எல்லாமே இருக்காது. அது எல்லாமே இறப்பு உயிர்ப்பாக மாறும், துன்பம் மகிழ்ச்சியாக மாறும், துயரம் இன்பமாக மாறும், அழுகை மகிழ்ச்சிக்குரியதாக மாறும். இதுதான் கிறிஸ்து கொடுக்கின்ற ஒரு சிறந்த ஆறுதலாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே சமயத்தில் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதால் துன்புற்றால் அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறன்றதுக்காக உங்களுக்கு துன்பம் இருக்குதுன்னா மகிழ்ச்சி அடை. ஏனென்றால் நீ கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பிலே பங்கு பெறுகின்றாய், கிறிஸ்துவனுடைய துன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் நீ பங்கு பெறுகின்றாய் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே சமயத்தில் பழைய ஏற்பாட்டில் நெகேமியா புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நம் ஒவ்வொருவரிடத்திலும் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன என்றால், இன்று நீங்கள் வருந்த வேண்டாம், ஆண்டவரின் மகிழ்வே உங்களுக்கு வலிமை. கிறிஸ்தவர்களுடைய வலிமை எங்கே இருக்கிறது? துன்பத்தில் கண்டு அழுது கொண்டு இருப்பதில் அல்ல, அதையும் கடந்து மகிழ்ச்சியோடு இருக்கும்போது தான் கிறிஸ்தவர்களுக்கு அந்த வலிமை இருக்கிறது. இது யாருக்கு கொடுக்கப்படும் என்றால், கலாத்தியர்களுடைய திருமுகம் 5வது அதிகாரம் 26வது வசனத்தில், யாரெல்லாம் ஆவியினால் நிறைந்திருக்கின்றார்களோ, ஆவியை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் இந்த மகிழ்ச்சி இருக்கும். துன்பம் இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் என்று 9 கனிகளை நாம் அங்கே பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய திருப்பலியிலே பங்கு பெறுவதற்காக வந்திருக்கிறோம். இயேசு மெசியா, இயேசு ஆண்டவர் என்ற அந்த விசுவாசத்தை அறிக்கையிடும் அதே வேளையில் இயேசுவினுடைய பாஸ்கா பலியில் இயேசு தம்முடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு அனைத்தையும் தந்தையினுடைய கையில் ஒப்படைத்தது போன்று நம்முடைய வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை, நம்முடைய துன்பம் நிறைந்த வாழ்க்கையை, அழுகை நிறைந்த வாழ்க்கையை, கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையை, கடன் மிகுந்த வாழ்க்கையை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். காணிக்கை ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது, அப்பமும் ரசமும் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய அழுகை, கண்ணீர் அனைத்தையும் அந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் சேர்த்து ஆண்டவருக்கு, தந்தைக்கு அர்ப்பணிப்போம். அப்பொழுது அந்த ஆண்டவர் நம்முடைய துன்பங்களை இன்பமாக மாற்றுவார், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவார். காரணம், கிறிஸ்து நமக்கு உணவாக கொடுக்கப்படுகிறார். அந்த உணவு நம் அனைவருக்கும் நிறைவு கொடுக்கக்கூடிய, நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இன்றைய திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். பக்தவர்களே, ஆண்டவர் இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் அவருடைய மீட்பு செயலான பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு வழியாக அவர் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்கிறார் என்ற உறுதியாக விசுவாசத்தோடு நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் பரிவு, இரக்கம், மனத்தாண்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளை அணி செய்து கொண்டு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழும் மனப்பக்குவத்தை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அரசுரிமையை வழங்குபவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் இறை பயத்தோடு ஆட்சி செய்யவும், உண்மையோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து மக்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தவும், அதிகார போக்கினை கைவிட்டு இயற்கையோடு இணைந்து நாட்டை வளர்ச்சி பாதைக்கு வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்பவரே எம் இறைவா, எம் பகுதியில் பருவமழை பொழியவும், வேளாண்மை சிறக்கவும், நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பவும், குடும்ப அமைதி, பொருளாதாரம் சிறக்கவும், உள்ளத்தின் தேவைகள் இறையருளால் நிறைவு செய்யப்படவும், மனமகிழ்வோடு சமூகம் விளங்க ஆசி பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையே, எங்கள் அனைவரையும் உம்முடைய பிள்ளைகளாக்கிக் கொள்ள உம் திருமகனை மனிதராக அனுப்பினீர். அவரை திருப்பொழிவு செய்தவராக, மெஸ்ஸியாவாக, கிறிஸ்துவாக இன்றும் எங்களோடு இருக்கின்றார். அவரை ஆண்டவர் என்று அழைக்கின்ற நாங்கள் அவரை எங்களுடைய வாழ்க்கையின் மையமாக ஏற்றுக்கொண்டு அவரில் வாழவும், அவருக்குள் வாழவும், அவரோடு வாழவும், அவர் வழியாக வாழவும்
அதன் வழியாக அவர் எங்களுக்கு கொடுத்த மீட்பை எம்முடையதாக்கி கொள்ளவும் வேண்டுமென்று என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் இணைந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் காணிக்கை. இதயம் ஏற்று எடுத்து வந்தார் இறைவன் ஏற்கும் காணிக்கை. இதயம் இணைந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் காணிக்கை. இதயம் ஏற்று எடுத்து வந்தார் இறைவன் ஏற்கும் காணிக்கை. தந்தாயேற்பாயே என்னையும் தகுதியாக்குவாய். தந்தாயேற்பாயே என்னையும் தகுதியாக்குவாய். இதயம் இணைந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் காணிக்கை. இதயம் ஏற்று எடுத்து வந்தால் இறைவன் ஏற்கும் காணிக்கை. பந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்களையும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
மனிதர்களின் நண்பராகிய இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புகழ்ச்சிக்குரியவர். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீர் என்றும் எங்களோடு இருக்கின்றீர். எங்கள் நடுவில் இருக்கும் உடைய திருமகன் மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவரது அன்பு எங்களை கூட்டிச் சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமக்கு மறைநூலை விளக்குகின்றார், அப்பத்தை பிட்டு வழங்குகின்றார். எனவே கனிவுமிக்க தந்தையே, உம்மை வேண்டுகிறோம், உம் தூய ஆவியாரை அனுப்பியருளும். அவரே இந்த அப்பரச காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் அந்த இறுதி இரவு விருந்தின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே அவர் இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் வரை பொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. தூயவரான தந்தையே, உம் திருமகனும் எங்கள் மீட்பெருமாகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே அவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தீர். அவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கைகள் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகிறோம். இதை கனிவுடன் கண்ணோக்கிரளும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் உம் தூய ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உம் திருமகனது உடலின் உறுப்புக்களாக இன்றும் நிலையான காலத்திற்கும் எண்ணப்பட அருள் புரியும். ஆண்டவரே, பாளையங்கோட்டை புனித சவேதியார் பேராலயத்தில் உள்ள உமது திரு அவையை நற்செய்தியின் ஒளியால் புதுப்பித்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்கும் எங்கள் ஆயர் அந்தோணிசாமிக்கும் நம்பிக்கையாளருக்கும் உமது மக்களின் மேய்ப்பர்களாகிய அனைத்துலக ஆயர்கள் அனைவருக்கும் இடையே ஒற்றுமையின் பிணைப்பை உறுதிப்படுத்தியருளும். மன வேறுபாடுகளால் பிளவுபட்டிருக்கும் உமது மக்களினம்
இவ்வுலகில் ஒற்றுமையையும் நல் இணக்கத்தையும் உருவாக்கும் அடையாளமாக ஒளிர்வதாக. கிறிஸ்துவின் அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரை அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் உமது திருமுக ஒளியில் மகிழ்ந்திருக்கச் செய்தருளும். உயிர்ப்பின் நாளிலும் அவர்களுக்கு நிறைவாழ்வை வழங்கியருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்திய பின் நிலையான வீட்டிற்கு வந்து சேர எங்களுக்கு அருள் தாரும். அங்கே உம்மோடு எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, திருத்தூதர்கள், மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உறவு கொண்டவர்களாய் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடம் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்துமே எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பதற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு
ஒருவர் கிறிஸ்துவின் சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூயாவியாரின் ஒத்துழைப்பாலும் அது இறப்பின் வழியாக இவ்வுலகுக்கு வாழ்வழித்தீர். இந்த புனிதமிக்கவும் உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்து தீமை அனைத்திலிருந்துமே எங்களை விடுவித்து நாங்கள் என்றுமுடைய அன்பு கட்டளைகளில் கருத்தூன்றி நிற்கச் செய்தருளும். உம்மை விட்டு நாங்கள் ஒருபோதும் பிரிந்து அகலவிடாதேயும். இதோ ஆண்டவரும் மெசியாவுமான இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய துயரம், துன்பம், அழுகை, கண்ணீர் அனைத்தையும் துடைத்து மகிழ்ச்சியையும் வாழ்வையும் அளிப்பதற்கு தம்மையை இவ்விருந்தில் கையளிக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். இதயவானில் பறக்கின்றேன், இனிய உலகம் காண்கின்றேன். எங்கு நோக்கினும் உமதன்பு, எதிலும் உமது இறையன்பு. என்று மாறா பேரன்பு, இதயவானில் பறக்கின்றேன், இனிய உலகம் காண்கின்றேன். எங்கு நோக்கினும் உமதன்பு, எதிலும் உமது இறையன்பு. என்று மாறா பேரன்பு, இதயவானில் பறக்கின்றேன், இனிய உலகம் காண்கின்றேன். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. புவன ராணியே, புனித ராணி புகழுமா மகிமையா